அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழில் ரீதியாக சென்னை உள்பட தமிழகத்தின் பிற பகுதிகளில் தங்கியிருந்த 200 பாகிஸ்தானியர்களும் வெளியேறிவிட்டதாக காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காஷ்மீரில் பகல்காம் பகுதியில சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய அந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. அதில் ஒன்று, உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் மூலமாக கணக்கெடுப்பு செய்து அந்தந்த மாநில காவல்துறையினுடைய உதவியுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த நிலையில தமிழகத்துல குறிப்பாக சென்னையில அவர்கள் மருத்துவம் அல்லது தொழில் ரீதியாக பல்வேறு தேவைகளுக்காக பாகிஸ்தானியர்கள் வருவது வழக்கம் என்பதனால அது தொடர்பாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. அதுல சமீபத்துல தமிழகத்திற்கு சுமார் 200 பாகிஸ்தானியர்கள் தமிழகத்திற்கு வந்திருப்பது தெரிய வந்தது. அதன்படி அவர்களுக்கு ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததுனால அது தொடர்பான அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண்களுக்கு தொடர்பான குறுஞ்செய்திகளும் குடியுரிமை பிரிவு துறை மூலமாக அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த 200 பேருமே நேற்றுடன் அதற்கான அந்த விசா காலம் முடிந்திருக்கிறது இந்திய அரசு அறிவித்தது. எனவே நேற்றுடன் அவர்கள் முடிவடைந்த நிலையில இந்த கணக்கெடுப்பின்படி தற்பொழுது அனைவருமே தமிழகத்தில் வந்திருந்த தொழில் ரீதியாக வந்திருந்த அனைவருமே வெளியேறிவிட்டதாக காவல்துறை மூலமாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலோ பிற மருத்துவமனையிலோ யாரும் தற்பொழுது சிகிச்சையில் இல்லை. ஒருவேளை சிகிச்சையில் இருப்பவர்களாக இருந்தால் இன்னும் நாளை வரை அவர்களுக்கான கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது விசாரித்ததன்படி சிகிச்சையில் யாரும் இல்லை. ஏற்கனவே தொழில் ரீதியாக வந்த 200 பேருமே வெளியேறிவிட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.